எதிரானது. கட்சியினுடைய விதிகளின்படி தலைவர் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டு தலைவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது முதல் கட்சியினுடைய நிர்வாகத்தை செய்து வரக்கூடிய நாங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள், எங்கள் தரப்பினுடைய வாதங்களை கேட்காமல் கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ஒரு முடிவெடுத்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முரணாக அமைந்துவிடும் என்று நீதிமன்றத்தில் எடுத்து சொன்ன பிறகு நீதிமன்றம் எங்கள் தரப்பினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் NL ராஜா அவர்கள் வாதிட்டார். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கைகளை சுட்டிக்காட்டினார். கட்சியினுடைய துணை விதிகளை நீதியரசரிடம் காண்பித்த பிறகு கீழமை நீதிமன்றம் மேற்கொண்டு இந்த வழக்கில் விசாரணை செய்யக்கூடாது என்ற இடைக்கால தடையை விதித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை சிட்டி சிவில் கோர்ட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை உத்தரவு செய்தியை சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் முறைப்படி தெரிவிப்போம். எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றால், இந்த வழக்கில் பொதுச் செயலாளரை எதிர்மனுதாரராக அவர்கள் சேர்த்திருக்க வேண்டும். அதை சேர்க்கவில்லை. இதற்கான மனு தாக்கல் செய்தபோது கீழமை நீதிமன்றமும் அவர்களை எதிர்மனுதாரராக சேர்ப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். எனவே இதில் உயர்நீதிமன்றம் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இல்லை, நான் அது முன்பே பல தருணங்களில் ஊடக நண்பர்களிடம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவர் போட்டியின்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் ஆணையம் அதற்கான சான்றிதழை 2 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருக்கிறது. எனவே இப்பொழுது சிவில் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கை தொடர்ந்துவிட்டு எப்படியாவது சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள்.